Tenmozhi? Yes, sir. Come into my cabin. Okay, sir. Excuse me, sir. Yes, come in. Good morning, sir. Good morning. Any important phone calls? No, sir. Any urgent mails? இருந்தது சார். நானே சார்ட் அவுட் பண்ணிட்டேன். தென்மொழி, நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எஸ் சார். உன்னோட பேரு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சார். நீங்க நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் ஆயிடுச்சுல? எஸ் சார். ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் நல்லா கோஆபரேட் பண்றாங்களா? எஸ் சார். உங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தென்மொழி. Any signatures? இருக்கு சார். சம் கொட்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா உடனே அனுப்பிடலாம் சார். பாக்குறீங்களா? ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். சரி, ஓகே, எடுத்துட்டு வாங்க, நான் பார்த்துட்டு சைன் பண்ணிடுறேன். ஓகே சார். Then I'll come later, sir. Yeah. கௌரி, நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. ஆனா அது எனக்கு தேவையா இருக்கு. ஏங்க, இந்தாங்க. ஏங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்லு? நாம இப்ப இருக்கிற மாதிரியே இந்த வீட்ல இனிமே இருக்க முடியாதுங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே, என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற. அதுக்கு இல்லைங்க, நீங்க ஒரு தொழில் பண்ணா என்ன? நான் என்ன மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன்? எனக்கு என்ன தொழில் தெரியும்? ஆனா அக்கா கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ பேப்பர் படிப்பேன், அதான் என்னால முடிஞ்சது. தாம் தூம்னு ரொம்ப அதிகாரம் பண்ணுவேன், அதுக்கு மேல எனக்கு என்னமா தெரியும்? தொழில்னா 4 பேரோட பழக்கம், போக்குவரத்து இதெல்லாம் இருக்கணும். ஏதாவது இக்கட்னா யோசனை சொல்றதுக்கு ஒரு நல்ல சிநேகிதன் இருக்கணும். ஏங்க, நீங்க சிநேகிதன்னு சொன்னதும் ஞாபகம் வருது. உங்களுக்கு நெருக்கமானவர் அதாங்க அந்த துபாய்க்காரரு. ஓஹோ, நீ சுரேஷ சொல்றியா? அவன் வெளியூர்ல எல்லாம் இருக்கான். நீ சொல்ற மாதிரி அவன் பல தொழில்கள் பண்றவன் தான். ஆனா நமக்கு அவன் எப்படி ஒத்து வருவான்னு தெரியலையே. அவன் வெளிநாட்டுல இருக்கான். ஆமாங்க, எல்லாத்தையும் இப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்தே பேசி முடிச்சிருங்க. என்ன ஏதுன்னு 4 இடத்துக்கு போனா தானே முடிவு கிடைக்கும். ஏங்க, முதல்ல ஊஞ்சல விட்டு இறங்குங்க. என்ன நாகலட்சுமி அதிகாரம் பண்ற? பின்ன என்னங்க, எல்லாம் தானா நம்மள தேடி வருமா? உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்காரம்மா லாயர் தானே, அந்த அம்மாவை போய் பார்த்து
என்ன நிலவரம் ஏதுன்னு கேட்டா என்ன? தொழில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன விவரம்? உங்க நண்பர் எப்ப வராரு? எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நாம அப்புறம் பார்க்கலாம்.